பிசினஸ்க்காக நான் பார்த்து வச்சிருக்க இடம் இதான். இங்கதான் நம்மளோட கிரைனட் கம்பெனி வரப்போகுது. இந்த இடமா? ஆக்சுவலிக்கா உனக்கு இந்த இடம் பிடிக்கலையா? இந்த இடம் வில்லேஜை விட்டு அவுட்டர்ல இருக்கு. நம்ம எனி டைம் ஆஃபீஸில் தான் இருப்போம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கிரைனட் பிஸ்னஸை இவ்வளோ அவுட்டரில் கொண்டாந்து வச்சா நம்மளுக்கு எப்படி பப்ளிசிட்டி கிடைக்கும்? கிரைனட் கம்பெனி மட்டும்தான் அங்க கிட்ட போறோம். நம்மளோட ஆஃபீஸ் சிட்டில தான். அதனால பப்ளிசிட்டிக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. இது வில்லேஜுக்கு ரொம்ப வெளியே இருக்கு வீரா. எதுக்கு இவ்வளோ தூரம் நம்ம கம்பெனியை கொண்டு வரணும்? வில்லேஜுக்குள்ளேயே நல்ல இடமா பார்த்து நம்ம கம்பெனி ஆரம்பிக்கலாமே. நம்ம கிட்ட போறது கிரைனட் கம்பெனி. அதை எப்படி வில்லேஜ்ல கொண்டு போய் கட்ட முடியும்? வில்லேஜ்ல நம்ம கம்பெனி கிட்ட போய் என்ன ப்ராப்ளம் வந்துற போகுது? அது மட்டும் இல்லாமல் அந்த பக்கம்லாம் லேண்ட் எல்லாம் நம்மளுக்கு சீப்பாக தான் கிடைக்கும். அதை விட்டுட்டு அவுட்டருக்கு வந்தா அவுட்டர்ல இந்த பக்கம்லாம் லேண்டோட ரேட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம பேசாம வில்லேஜுக்குள்ளேயே நம்ம கம்பெனியை கட்டலாமே. ஏக்கா நம்ம கிட்ட போறது கிரைனட் கம்பெனி. அதை போய் எப்படி வில்லேஜ்ல ஆரம்பிக்க முடியும்? உனக்கே நல்லா தெரியும், நம்ம ஏரியா சுத்தி அதிகமா விவசாயம் தான் நடக்கு. சுத்திலும் மரம் தோப்புன்னு ஒரு நல்ல சூழல் கொண்ட ஏரியா இது. வில்லேஜ்ல பெரிய வீடோ இல்ல பில்டிங்கோ எதுவுமே கிடையாது. அங்க இருக்கிறது எல்லாமே பழைய வீடுகள் தான். அப்புறம் நம்ம கம்பெனிக்காக யூஸ் பண்ற மிஷின்ஸ் உனக்கே தெரியும், அதுல இருந்து எவ்வளவு சவுண்ட் வரும்னு. அந்த சவுண்டுனால அந்த கிராமத்துல இருக்கிற வயசானவங்களுக்கு மன உளைச்சலை கூட ஏற்படுத்தும். அப்புறம் நம்ம கம்பெனில இருந்து வர்ற அந்த புகை, அது அந்த மாசு, இதெல்லாம் அந்த விவசாயத்தை போய் பாதிக்கும். அதெல்லாம் நம்ம மனசுல வச்சுக்கிட்டு தான் நம்ம கம்பெனி அப்படி அவுட்டர்ல கொண்டாந்து கட்டணும்னு சொல்றேன். வீரா, மற்றவங்களோட நலனை நினைச்சா நம்ம கம்பெனியை சீக்கிரத்தில் உயர்த்த முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த வில்லேஜில் அதிகமான நீரோட்டம் இருக்கு. நம்ம கம்பெனிக்கு கிரைனட் தயாரிக்கிறதுக்கு தேவையான தண்ணி ஈஸியாக கிடைக்கும். இப்படி நம்ம அவுட்டரில் கொண்டாந்து கட்டினா அதுக்கு தண்ணிக்குன்னு தனியாக செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன், நம்ம பேசாமல் வில்லேஜ்லேயே நம்ம கம்பெனியை கட்ட ஆரம்பிச்சிடலாம். கிரைனட்டுக்காக அங்க இருக்க தண்ணியெல்லாம் உறிஞ்சிட்டா விவசாயிங்க என்ன பண்ணுவாங்க? அது அவங்களோட ப்ராப்ளம். அதை அவங்க தான் சரி பண்ணிக்கணும். நம்மளுக்கு அந்த இடத்துல இருந்து என்ன கிடைக்குதோ அதை நம்ம எடுத்துக்க வேண்டியதான். அது எப்படி இல்லைக்கா? அது அவங்களுக்கு உரிமைப்பட்டது. அவங்க விவசாயத்துக்காக யூஸ் பண்ற தண்ணிய நம்ம கிரைனட்டுக்காக நம்மளோட சுயநலத்துக்காக நம்ம யூஸ் பண்ண முடியாது. வீரா, இந்த கம்பெனி நமக்காக கட்டுறோம். இதுல போய் அவங்க நல்ல நீ யோசிச்சுட்டு இருந்தேன்னா இந்த ஃபீல்டுல கண்டிப்பா நம்ம சீக்கிரத்துல ஒரு நல்ல இடத்துக்கு போக முடியாது. இந்த பாருலிக்கா, மிஷின்ஸ் மட்டும் நம்பி இந்த பிசினஸ் நான் ஆரம்பிச்சிருந்தா கண்டிப்பா நீ சொல்றபடி ஊருக்குள்ளேயே நம்ம கம்பெனி ஓபன் பண்ணிருப்பேன். ஆனா நான் இந்த கிரைனட் பிசினஸ் மூலம் இந்த கிராமத்துல நிறைய பேர் படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம கம்பெனில ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்குமேங்கிறதுக்காகவும் தான் இந்த கம்பெனி கட்டுறதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன். வில்லேஜுக்குள்ள கம்பெனி வச்சா நீ சொன்ன மாதிரி தண்ணி நமக்கு ஈஸியா கிடைக்கும், நமக்கு செலவு மிச்சம் தான். ஆனா இந்த தண்ணியை நம்பி அங்க வாழ்ற விவசாயிகளை பத்தி நீ நினைச்சு பாத்தியா? வாடிக்கையாளர்களை நம்பிதான் நம்ம இந்த பிசினஸே ஆரம்பிச்சிருக்கோம். அவங்க சந்தோஷத்தை அழிச்சிட்டு அப்புறம் நம்ம கம்பெனி ஓபன் பண்ணா அதுல இருந்து கிடைக்கிற லாபம் கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு மன திருப்தியை கொடுக்காது. இந்த வில்லேஜ்ல உள்ளவங்க ஒன்றும் என்னோட கிரைனட்டை வாங்க போறது இல்ல. சொல்லப்போனா என்னோட கிரைனட் எல்லாம் சிட்டிலையும் வெளியூர்லயும் வெளிநாட்டுலயும் தான் நான் விற்க போறேன். இவங்களை நம்பிலாம் நான் இந்த கம்பெனி ஓபன் பண்ணல. இவங்க எப்படி என்னோட கம்பெனிக்கு ஒரு வாடிக்கையாளர்களா மாறுவாங்க? இந்த வில்லேஜில் உள்ளவங்களுக்கு கிரைனட்டை பற்றி எதுவும் தெரியாது. அவங்க இது யூஸ் பண்ணவும் மாட்டாங்க. நமக்கு உதவி இல்லாதவங்களை நினச்சி நம்ம பிஸ்னஸை இப்படி அவுட்டரில் கொண்டாந்து வைக்கிறது எனக்கு அவ்வளவா பிடிக்கல. நீ பேசுறது தப்பு. வில்லேஜில் உள்ளவங்களை பற்றி உனக்கு என்ன தெரியும்? அவங்களோட விவசாயம் தான் நம்மளோட ஆரம்ப கட்டம். அவங்கள அழிச்சு அந்த இடத்துல போய் நம்ம வாழணும்னு சொல்ற? நீ பேசுறது தப்பு. வில்லேஜில் உள்ளவங்களை பற்றி உனக்கு என்ன தெரியும்? விவசாயிகளை நம்பிதான் நம்ம எல்லாரும் இருக்கோம். அவங்க தான் நம்மளோட ஆணி வேறே. அவங்கள அழிச்சிட்டு அங்க போய் நம்ம கொடிய நாட்டி என்ன பண்ண போறோம்? சுயநலமா வாழ்றதெல்லாம் பிடிக்காது. நான் இப்போ ஒரு வேலை ஆரம்பிச்சுன்னா அதை வச்சு ஒரு 4 குடும்பம் நல்லா இருக்குன்னா கண்டிப்பா நான் அந்த வேலையை பார்ப்பேன். ஆனா அதை வச்சு ஒரு 10 குடும்பம் அழியுதுன்னா கண்டிப்பா அந்த வேலையை நான் கையில எடுத்துக்க மாட்டேன். விவசாயத்தை அழிச்சு அந்த இடத்துல போய் நம்ம கொடியா நட்டி நம்ம எதையும் சாதிக்க போறது இல்ல. விவசாயிங்க தான் நம்மளோட மூலாதாரமே. அவங்களோட சப்போர்ட் தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் முக்கியம். அதுக்கப்புறம் தான் நீ சொல்ற மாதிரி இந்த சிட்டி வெளிநாடு இதெல்லாம். நீ நினைக்கிற மாதிரி தான் நிறைய பேர் வில்லேஜ்ல லேண்ட் கம்மியா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம தண்ணீர் ஓட்டம் அந்த பக்கம் அதிகமா இருக்கனால நம்மளோட கம்பெனியா பெரிய பெரிய பில்டிங் கொண்டு போய் கட்டினா நமக்கு லாபம் கிடைக்கணும் வந்து கட்டுறாங்க. அதனால விவசாயம் தான் அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. அவங்க வளர்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. விவசாயத்தை அழிச்சிட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? சாப்பாடுக்கு தயாரிக்கிற மெட்டீரியலை நம்மளால சாப்பிட முடியாது. மத்தவங்க தான் விவசாயத்தை அழிக்கிறாங்கன்னா இதே கிராமத்துல பிறந்து வளர்ந்து இங்க இருக்க சூழல்ல வாழ்ந்துனா கண்டிப்பா இந்த விவசாயத்தை அழிக்க மாட்டேன். ஹே வீரா, நீ இப்படி சென்டிமெண்டா பேசிக்கிட்டே இருந்தா நம்ம நினைக்கிறத அச்சீவ் பண்ண முடியாது. நம்ம ஒரு தொழில் ஆரம்பிச்சா அதனால ஒரு 10 பேருக்கு கெட்டது நடந்தா அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அது நம்ம ப்ராப்ளம் இல்ல. அந்த கெட்டதையே நம்ம பண்ணணும் இல்லையா? நம்ம பிசினஸ் எதுக்காக ஆரம்பிக்கிறோம்? நீ என்ன நினைச்சு இந்த பிசினஸ் ஆரம்பிக்கிற? நம்ம மட்டும் இல்ல, நம்ம கூட இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே நம்ம இந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறோம். அப்படி இருக்கும்போது ஏன் மத்தவங்களை அழிச்சு இந்த பிசினஸ் கொண்டுட்டு வரணும்? அவங்கள வாழ வச்சு இந்த பிசினஸ் நம்ம கொண்டுட்டு வரலாமே. இது என்னோட பிசினஸ். இந்த பிசினஸ்ல நான் நிறைய அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்படி அவுட்டர்ல எல்லாம் கொண்டுட்டு வந்து என்னோட கம்பெனி ஆரம்பிச்சு அது வளர்றதுக்கு வருஷ கணக்குல ஆகும். வயசானதுக்கு அப்புறமே நான் அச்சீவ்மெண்ட் பண்ணி என்ன பண்ண போறேன்? எனக்கு என்ன தேவையோ அதை தான் நான் பண்ண முடியும். மற்றவங்களுக்காகலாம் என்னால் யோசிக்க முடியாது. ஏன்னா இதுக்கு நான் பண முதலீடு நான் செய்கிறேன். இதுக்கான ப்ராப்பர்ட்டி எல்லாமே நான் கொடுக்குறேன். இதில் போய் மற்றவங்களுக்காக என்ன பண்ணணும் என்ன செய்யணும்னு நான் யோசிக்க முடியாது. இன்னும் இதுல இருந்து எவ்வளோ சம்பாதிக்கணும்னு தான் நான் நினைப்பேன். இன்னும் எவ்வளோ பெரிய இடத்துக்கு போகணும்னு தான் நான் நினைப்பேன். வரலிக்கா, இந்த பிசினஸ் நமக்கு செட் ஆகாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் மற்றவங்களை அழிச்சு எப்போதும் வாழணும்னு நினைக்க மாட்டேன். 2 பேரோட தாட்டும் ஒன்னா இருந்தாதான் பிசினஸ் ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டுட்டு போகலாம். ஆனா நீ நினைக்கிற மாதிரிலாம் என்னால பிசினஸ் ஆரம்பிக்க முடியாது. நல்லது நடக்குங்கிறதுக்காக தான் இந்த பிசினஸ் டீலுக்கு நான் ஒத்துக்கிட்டேன். நினைக்கிற மாதிரி நம்ம பிசினஸ் பண்ணா கண்டிப்பா நம்ம பிசினஸ்ல ஒரு நல்ல பேர் வாங்க முடியாது.
ஊர்ல வாழ்ற மக்களுக்காக தான் நான் இந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறேன். வெளிநாட்டுல வாழ்ற மக்களுக்காகவோ இல்ல வெளியூர்ல உள்ள மக்களுக்காகவோ நான் இந்த பிசினஸ் ஆரம்பிக்கல. அப்படி இருந்தா நீ பார்ட்னரா வேற யாராச்சும் சேர்த்துக்க. கண்டிப்பா நீ சொல்றதுக்கு நான் சரி சொல்ல மாட்டேன். ஆரம்பத்திலே நம்ம பிசினஸ்க்குள்ள செட் ஆகலைன்னா கடைசி வரைக்கும் இதை ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டுட்டு போக முடியாது. இது எனக்கு செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். சாரி இல்லைக்கா, நீ வேற யாரையாச்சும் பார்ட்னரா சேர்த்துக்க. ஆனா கண்டிப்பா இந்த கம்பெனியை நான் வில்லேஜுக்குள்ள ஆரம்பிக்க விட மாட்டேன். வீரா, நான் சொல்றது கேளு. இல்லைக்கா, இனிமேல நமக்குள்ள இது செட் ஆகாது. நீ வேற பார்ட்னர் பாத்துக்க. ஆனா நான் இப்பவும் சொல்றேன், இந்த கம்பெனியை நான் வில்லேஜுக்குள்ள ஆரம்பிக்க விட மாட்டேன். ஹே வீரா, வீரா, என்னோட ஆஃபரையே வேண்டாம்னு சொல்லிட்டு போறல. உன்னை எப்படி என் வழிக்கு கொண்டுட்டு வரணும்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த பிசினஸ் நான் எப்படி ஆரம்பிக்கிறேன்னு மட்டும் பாரு. டாடி, டாடி, எங்க இருக்கீங்க? என்னாச்சு லேக்கா, எதுக்கு இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு வர? லேண்ட் பார்க்க போனியே, எல்லாம் ஓகே ஆயிட்டா? டாடி, வீரா என் கூட பிசினஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டான். என்ன லேக்கா சொல்ற? ஆமா டாடி, அவன் சரியான சென்டிமெண்ட் ஃபுல்லா இருக்கான். என்னாச்சு லேக்கா, என்னன்னு ஒழுங்கா சொல்லு. நான் ஆரம்பிக்க போற கம்பெனியை அவன் அவுட்டர்ல கொண்டு போய் ஓபன் பண்ணணும்னு சொல்றான். இதனால எனக்கு எவ்வளவு நஷ்டம் வரும்? இது என்னோட ஃபர்ஸ்ட் பிசினஸ். இதுலயே என்னால தோல்வி அடைய முடியாது. என்ன லேக்கா சொல்ற? டாடி, வில்லேஜ்ல நம்ம கம்பெனியை ஓபன் பண்ணலாம்னு சொன்னா அவன் வேண்டாம்னு சொல்றான். வில்லேஜ்ல ஓபன் பண்ணா நம்மளோட லேண்டோட ரேட் ரொம்ப கம்மியா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம அங்க தண்ணீர் வசதி அதிகமா இருக்கு. நம்மளோட ப்ராடக்ட் தயாரிக்கிறதுக்கான தண்ணியை நம்ம ஈஸியா வாங்கிடலாம். ஆனா அவன் அங்க வாழ்ற விவசாயிகளை பத்தி கவலைப்படுறான். அவங்கள பத்தி நம்ம நினைச்சா நம்ம பிசினஸ்ல நமக்கு லாஸ் தான் ஏற்படும். என்னால அவன் சொல்ற மாதிரி எல்லாம் பிசினஸ் பண்ண முடியாது. என் பிசினஸை எனக்கு பிடிச்ச மாதிரி இடத்துல தான் நான் ஆரம்பிப்பேன். ஆனா அவன் சென்டிமெண்டா பேசுறான் டாடி. இப்படி நம்ம பிசினஸ்ல சென்டிமெண்ட் பாத்துக்கிட்டு இருந்தேன்னா நான் எப்படி அச்சீவ் பண்ண முடியும்? இந்த பிசினஸை வச்சு நான் நிறைய கனவு கண்டு வச்சிருக்கேன். இது என்னோட ஃபர்ஸ்ட் பிசினஸ் டாடி. அப்படி இருக்கும்போது இவ சொல்றதெல்லாம் கேட்டேன்னா என்னால சீக்கிரத்துல நான் ஒரு நல்ல இடத்துக்கு போக முடியாது. நான் நிறைய சாதிக்கணும். இந்த இடத்துல நீங்க எப்படி பேர் வாங்குனீங்களோ அதே மாதிரி நான் பேர் வாங்கணும், அதுவும் சீக்கிரத்துல. ஆனா இவ சொல்றத பார்த்தா நான் வயசானதுக்கு அப்புறம் தான் அந்த பேரை வாங்கலாம் போல. இவ எதுக்கு இப்படி இருக்கறா? லேக்கா, நீ வீராவை பத்தி லேசா நினைக்கிற. உனக்கு அவனை பத்தி தெரியாதா? அவனுக்கு இந்த பிசினஸ் பத்தி எல்லாம் நல்லா தெரியும். அவன் ஒரு விஷயம் சொல்றானா அது கண்டிப்பா தான் இருக்கும். அப்ப எனக்கு இந்த பிசினஸ் பத்தி ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்றீங்களா? லேக்கா, நான் அப்படி சொல்லல. நீ ஆரம்பிக்கும் போதே இப்படி கோவப்பட்டு எல்லா விஷயத்தையும் கெடுத்துறாத. நான் சொல்றது கேளு. அவன் உன் பின்னாடி இருக்கிற வரைக்கும் தான் இந்த பிசினஸ்ல நீ நினைக்கிற மாதிரி உயரத்தை எட்டலாம். இல்லனா நீ ஆசைப்படுறது கண்டிப்பா இந்தியாவுல நடக்காது. டாடி, எனக்கு இந்த பிசினஸ் ரொம்ப முக்கியம். நான் கண்டிப்பா இதை வச்சு சாதிக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியும்ல நம்மளோட பிசினஸ் எப்படி வளர்ந்து வந்துச்சு. ஆனா இப்போ இந்த கிரைனைட் பிசினஸ் யார் கையில இருக்கு? நம்ம பேர் இருக்க வேண்டிய இடத்துல அந்த கேவி கிரைனைட் இருக்கு. எனக்கு அந்த இடம் வேணும். நான் பழையபடியும் நம்ம பிசினஸ் அந்த இடத்துக்கு கொண்டுட்டு வருவேன். அந்த இடத்த நான் கைப்பிடிப்பேன். உங்களுக்கு தெரியும்ல, நீங்க தான் ஃபர்ஸ்ட் இந்த பிசினஸ் ஆரம்பிச்சீங்க. நீங்க தான் அச்சீவ் பண்ணீங்க. ஆனா இப்போ எல்லாம் தலைகீழ மாறி போயிட்டு. எனக்கு வேணும், எனக்கு அந்த இடம் வேணும். அதுக்காக இந்த பிசினஸ் எனக்கு வேணும். நான் இதை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். அதுக்காக நான் வீராட்ட போய் சாரியும் கேட்க மாட்டேன். வீராவா என்ன தேடி வரணும், வந்து இந்த பிசினஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லணும். அவனாலதான் இந்த பிசினஸை மேல கொண்டுட்டு வர முடியும். லேக்கா, நான் சொல்றத பொறுமையா கேளு. வீரா இல்லாம இந்த பிசினஸ் பழைய நிலைமைக்கு நம்ம கொண்டுட்டு வர முடியாது. அவனுக்கு இந்த பிசினஸ் பத்தியான எல்லா யுக்தியுமே தெரியும். அவன் நினைச்சா மட்டும்தான் நம்ம பழைய இடத்த பிடிக்க முடியும். கேவி கிரைனட்டை பத்தி அவனுக்கு எதுவுமே தெரியாது. அதனாலதான் இந்த பிசினஸ் அங்க கொண்டுட்டு போயிருக்கோம். இப்போ கேவி கிரைனட்ல இருக்கிறதே யாருன்னு உனக்கு தெரியல, அந்த ராக்கெட் ராஜா. அவனை தோக்கடிக்க வீராவால மட்டும்தான் முடியும். நீ இப்படியே வீரா கிட்ட கோவப்பட்டேன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த கேவி கிரைனட்டை அழிச்சு அந்த இடத்துக்கு நம்ம வரணும்னா அது அவனால மட்டும்தான் முடியும். வீராவால மட்டும்தான் முடியும். ஏன்னா அவனுக்கு எந்த உண்மையுமே தெரியாது அந்த கிரைனட்டை பத்தி. அதனாலதான் இந்த ஆஃபரை நம்ம அவன்கிட்ட கொண்டுட்டு போயிருக்கோம். நீ இப்படி பண்ணலன்னா அவனுக்கு எல்லா விஷயமும் தெரிய ஆரம்பிச்சிடும். அப்புறம் எப்படி நீ இந்த பிசினஸ்ல இருக்க முடியும்? உன்னால எதுவுமே பண்ண முடியாது. அவனோட தயவு இருந்தா மட்டும்தான் சீக்கிரத்துல நீ நினைச்ச மாதிரி அந்த பிசினஸ நம்ம ஆரம்பிக்கலாம். டாடி, அதுக்காக நான் அவன்கிட்ட போய் சாரி கேட்க முடியுமா? இல்ல டாடி, அவனா என்ன தேடி வரணும். தேடி வந்து இந்த பிசினஸ் ஆரம்பிக்கலான்னு அவன் என்கிட்ட கேட்கணும். லேக்கா, நீ நினைக்கிற மாதிரி அவன் பழைய வீரா இல்ல. இப்ப இருக்க வீராவை பார்த்தல. உனக்கு காரியம் ஆகணும்னா நீ தாழ்ந்துதான் போய் ஆகணும். நீ சாதிக்கணும்னா அவன்கிட்ட போய் சாரி கேட்டுதான் ஆகணும். டாடி, ஆமா லேக்கா, அப்படி உனக்கு சாரி கேட்க விருப்பம் இல்லைன்னா விட்டு வேற யாரையாச்சும் பார்ட்னரா சேர்த்துக்க. இல்ல டாடி, நான் இந்தியாவுக்கு எதுக்காக வந்தேன்னு உங்களுக்கு நல்லா தெரியல. என்னால இந்த பிசினஸையும் விட முடியாது, அந்த வீராவையும் விட்டு கொடுக்க முடியாது. இந்த வீராவுக்காக எத்தனை வருஷம் நான் காத்துக்கிட்டே இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். எனக்கு இந்த வீராவும் வேணும், இந்த பிசினஸும் வேணும். ரெண்டு பேரையுமா நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அப்படின்னா நீ தான் விட்டு கொடுத்து போகணும். உனக்கு காரியம் நடக்கணும்னா அவன்கிட்ட போய் பேசு.
அவன் இல்லாம இந்த ஃபீல்டுல உன்னால சாதிக்க முடியாது. நான் இப்பவும் சொல்றேன், அவன் இருந்தாதான் அந்த கேவி கிரைனட்டை அழிச்சு அந்த இடத்த நம்மளால பிடிக்க முடியும். நீ பொறுமையா போனாதான் இதெல்லாம் நடக்கும். நீ ஆரம்பத்துல இப்படி கோவப்பட்டுட்டு வந்தனா பாரு லேக்கா, உன்கிட்ட ஒரு பெரிய பொறுப்பை நான் ஒப்படைச்சிருக்கேன். இதுக்கு எந்த ஆபத்தும் வராம நீ தான் பாத்துக்கணும். நான் இன்னும் 2 டேஸ்ல கிளம்பி போயிடுவேன். நீ இப்பவே இப்படி கோவப்பட்டனா எப்படி நம்ம பிசினஸ் அச்சீவ் பண்ண முடியும்? எப்படி நம்ம பழைய இடத்த பிடிக்க முடியும்? நான் சொல்றது கேளு. நீ மறுபடி போய் அவன் கிட்ட பேசு. அவ சொல்றதுக்கெல்லாம் சரி சொல்லு. அப்பதான் நம்ம பிசினஸ இங்க நடத்த முடியும். உனக்கு புரியுதா இல்லையா? நீ நினைச்ச மாதிரியே இங்க உன்னோட பேரும் அந்த வீராவும் உனக்கு வேணும்னா நீ அவன்கிட்ட போய் பேசு. உன்னோட கோபத்தினால இந்த பிசினஸ் அழிச்சிடாத. உன்னை நம்பிதான் நான் இந்த பொறுப்பை உன்கிட்ட ஒப்படைச்சேன். இந்த டேடியை பத்தி நல்லாவே தெரியும். இந்த இடத்துக்கு வர்றதுக்காக நான் என்னெல்லாமோ பண்ணிருக்கேன். உன்னால இந்த பிசினஸ்ல ஏதாச்சும் பாதிப்பு ஏற்பட்டுச்சு, அதுக்கப்புறம் உனக்கு இந்த வாய்ப்பை நான் கொடுக்க மாட்டேன். விடமாட்டேன் வீரா. எனக்கு வேணும். எனக்கு ரெண்டுமே வேணும். இந்த பிசினஸும் வேணும், நீயும் எனக்கு வேணும். அவ்வளோ லேசில் விட்டுருவனா? என்ன மாமா, குழந்தை மாதிரி இப்படி மடியில் வந்து படுத்திருக்க? ஒன்றும் இல்லடி, சும்மா என் பொண்டாட்டி மடியில் படுக்கணும்னு ஆசையா இருந்துச்சு, அதான் வர சொன்னேன். என்ன பிரச்சனை மாமா? அது எப்படிடி என் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு சரியா சொல்லிடுற? நான் இந்த மாமாவோட மனைவி, உங்கள் அன்புக்கும் காதலுக்கும் உரிமைப்பட்டவ. என் மாமா நினப்பிலே இருக்கிற எனக்கு என் மாமா மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்ல தெரியாதா என்ன? இதுதான் என் நிலாங்கிறது. உங்க நிலாதான். சரி சொல்லுங்க, என்ன பிரச்சனை? நான் லேக்கா கூட பிசினஸ் பண்றேன்னு உங்ககிட்ட சொன்னேனே. ஆமா, அதுக்கு தானே ஏதோ லேண்ட் பார்க்க போகணும்னு போனீங்க. ஆமாண்டி, நான் அவகிட்ட நம்ம பார்ட்னரா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சரி மாமா, பிடிக்கலன்னா பண்ண வேண்டாம். அதுக்கு ஏன் கவலைப்படுற? நான் பிசினஸ் வேணான்னு சொல்லிட்டு வந்திருக்கேங்கிற, ஏன் எதுக்குன்னு கேட்க மாட்டேன்ற? பிடிக்கலன்னா பண்ண வேண்டாம்னு சொல்ற. உனக்கு பிடிக்கலங்க போய் தானே மாமா வேண்டான்னு சொல்லிட்டு வந்திருக்க. அப்புறம் அதுக்கு காரணம் தெரிஞ்சு நான் என்ன பண்ண போறேன்? ஏய், நீ என் பொண்டாட்டிடி, புருஷன் வர பிசினஸ் ஆரம்பிக்க போறேன்னு சொல்லிட்டு போனா, இப்ப என்னன்னா வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டான்னு என் மேல நீ கோவப்படுவேன்னு பார்த்தா பிடிக்கலன்னா பண்ண வேண்டாம்னு சொல்ற. என் மாமாவுக்கு எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லை, நீ ஒரு வேலையை எடுத்து அதை முடிக்காம வந்தா அதனால மற்றவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும்னா கண்டிப்பாக விட்டுட்டு வந்திருப்ப. இல்லைன்னா என் மாமா கையில் ஒரு வேலையை எடுத்து அதை முடிக்காம வர்ற ஆளா? அது இல்லடி. ஐயோ மாமா, நீ எனக்கு எதுக்கும் விளக்கம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த பிஸ்னஸை பண்ணா 4 பேருக்கு நல்லது நடக்கும்னு நீ நினச்சிருப்ப. இப்போ நடக்க வாய்ப்பு இல்லைன்னு விட்டுட்டு வந்திருப்ப. இதில் நான் தப்பா நினைக்க என்ன மாமா இருக்கு? எனக்கு தெரியாதா? இந்த வீராவோட மனசுல இருக்கத உன்னை தவிர வேற யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. இந்த மாதிரி புரிதல் உள்ள ஒரு மனைவி கிடைச்சா புருஷமார்கள்லாம் ராஜாவா தாண்டி வாழ்வாங்க. அந்த விஷயத்துல இந்த வீரா ரொம்ப அதிர்ஷ்டசாலி. எனக்கு இந்த நிலா கிடைச்சிட்டாலே. அதுக்கு இதே மாதிரி அன்பான புருஷன் எல்லாத்துக்கும் கிடைக்கணும். என்னடி சொல்ற? ஐயோ மாமா, நான் உன்னோட குணத்தை சொன்னேன். அதானே பார்த்தேன். எங்க இந்த மாமாவை விட்டு கொடுத்துருவியோன்னு பயந்தே போயிட்டேன். கொடுப்பாங்க. என் மாமாவை நான் யாருக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன். ஏய் நிலா, இப்போ எனக்கு எவ்வளவு ரிலாக்ஸா இருக்கு தெரியுமா? எனக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரிடி, இப்படி கொஞ்ச நேரம் உங்ககிட்ட இருந்து பேசிக்கிட்டு இருந்தேன்னு நினைச்சுக்க, எல்லாத்தையும் மறந்து புது உலகத்துக்குள்ள போன மாதிரி இருக்குடி. அங்க நீ, நான், நம்மளோட இந்த காதல், இது மட்டும்தான். இதுக்குள்ள யாரும் வரக்கூடாது. உன்னை இப்படியே என் வாழ்நாள் முழுக்க காதலிச்சுக்கிட்டே இருக்கணும்டி. நமக்குள்ள யாரும் வர முடியாது மாமா. நான் வரவும் விட மாட்டேன். என் மாமாவுக்கு நான், எனக்கு என் மாமா. ஐ லவ் யூ டி பொண்டாட்டி. ஐ லவ் யூ மாமா. மாமா, ஃபோன் வருது. யாரெல்லாம் இந்த நேரத்துல கால் பண்றா? என் பொண்டாட்டியை கொஞ்ச நேரம் கொஞ்சம் விட மாட்டாங்க. ஐயோ மாமா, மாறி மாறி ஃபோன் வருது. ஏதாச்சும் முக்கியமான விஷயமா இருக்கும்போது எடு மாமா. சரி இருடி. ஹலோ சார், நான் மேனேஜர் பேசுறேன். உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு வந்தேன்? உன்ன வரைக்கும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொன்னேன். இப்போ எதுக்கு கால் பண்ணீங்க? சார், அது ஒன்றும் இல்லை சார். மேடம் உங்களை பார்க்க வந்திருக்காங்க. உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க சார். மேடமா? யாரு? லேகா மேடம் வந்திருக்காங்க சார். என்ன லேக்கா வந்திருக்காளா? எதுக்கா? என்னன்னு கேட்டீங்களா?
நான் கேட்டேன், அவங்க ஒன்றும் சொல்லல. உங்களை அர்ஜென்ட்டா பார்க்கணுமா சார்? உங்க கேபின்ல தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, நான் ஒரு half அன் ஹவர்ல வரேன்னு சொல்லுங்க. சார் அவங்க உடனே உங்களை பார்க்கணுமா? நான் தான் சொல்றேனே, half அன் ஹவர்ல வரேன்னு சொல்லுங்க. ஓகே சார். கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்கணும்னு நினைச்சேன். மாமா என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லடி, லேக்கா வந்திருக்கலாம். அதான் மேனேஜர் ஃபோன் பண்ணி சொல்றாரு. சரி மாமா, நீ போய் எதுக்கு வந்திருக்காங்கன்னு போய் கேட்டு வரலாம்ல. இல்லடி, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு போறேன். இப்பதான் கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்தேன், அதுக்குள்ள. ஐயோ மாமா, நான் சொல்றது கேளு. அவங்க திரும்ப வந்திருக்காங்கன்னா கண்டிப்பா ஏதாச்சும் முக்கியமான விஷயமா தான் வந்திருப்பாங்க. நீ என்னன்னு போய் கேட்டு வா மாமா. இல்லடி, வேண்டாம், நான் கொஞ்சம் லேட்டாவே போறேன். இப்பதான் உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன், எனக்குன்னே வருவாங்க போல. ஐயோ மாமா, என்கிட்ட எப்ப வேணாலும் பேசிக்கலாம். அவங்க ஏதாச்சும் முக்கியமான விஷயமா வந்திருக்க போறாங்க. நீ போய் என்னன்னு கேட்டுட்டு வா மாமா. நான் அங்கே தானே இருப்பேன் இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு. நீ போய் கேட்டுட்டு வா. சரிடி, நான் போய் என்னன்னு கேட்டுட்டு சீக்கிரம் வந்துடுறேன். நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. உனக்கு ஒரு வேளை தூக்கம் வந்துச்சுன்னா தூங்கிடு, சரியா? அதுக்கப்புறம் வந்து நான் பேசிக்கலாம். ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, நீ போய் என்னன்னு கேட்டு வா. எனக்கு தூக்கம்லாம் வரல. நீ வந்ததுக்கப்புறம் நம்ம உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கலாம். சாரிடி. இப்போ நீ என்கிட்ட உத வாங்குவ பத்துக்க. போ மாமா. சரி, நான் போயிட்டு உடனே வந்துடுறேன். நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன், சரியா? சரி மாமா, நான் வெயிட் பண்றேன், நீ போயிட்டு வா. உங்க சார் என்ன சொல்றாரு? மேடம் ஒரு half அன் ஹவர் வெயிட் பண்ணுவீங்களா? இப்போ வந்துருவாராம். நான் half அன் ஹவர் வெயிட் பண்ணுமா? என்னோட வேல்யூ தெரியாம நான் வெயிட் பண்ணுமா உனக்கு? இந்தா இதை வச்சுக்க. மேடம் இந்த பணம் உனக்கு தான், வச்சுக்க. மேடம் எனக்கு எதுக்கு இவ்வளோ பணம்? இனிமேல் இந்த ஆஃபீஸில் என்ன நடந்தாலும் சரி, அதை ஒன்று விடாமல் என்கிட்ட சொல்லணும். நீ கொடுக்குற ஒவ்வொரு அப்டேட்டுக்கும் உனக்கு இந்த மாதிரி பணம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஆஃபீஸ்க்கு யார் வரா போகிறா, என்ன பண்ணுறாங்க, என்ன நடக்கு, அதுவும் முக்கியமாக அந்த வீரா என்ன பண்ணுறாங்கிற எல்லா டீட்டெயிலையும் நீ எனக்கு கொடுக்கணும். அதுக்கு தான் இது. மேடம் சாருக்கு தெரிஞ்சா? அதை தெரியாமல் நீ தான் பார்த்துக்கணும். அதுக்கு தானே பணம் கொடுக்குறேன். ஒருவேளை என்னை ஏதாச்சும் நீ மாட்டி விடணும்னு நினச்ச, என்னை பற்றி உனக்கு தெரியாது, புரியுதா? ஐயா இல்லை மேடம், நான் எதுவும் சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக என்ன நடந்தாலும் உங்களுக்கு கால் பண்ணி சொல்லிடுறேன் மேடம். போ வெளியே. உன்னை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சியா வீரா? நீ எங்கே இருக்க, இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, யாரு கூட இருக்க, எல்லாம் எனக்கு தெரியும். அவ்வளோ தூரத்தில் இருந்தே உன்னை பற்றி தெரிஞ்ச எனக்கு இவ்வளோ கிட்ட இருக்க எனக்கு தெரியாமலா போயிடும்? நான் உனக்காக வெயிட் பண்ணணுமா? காதல் பண்ணுறியா நீ? உருகி உருகி விரும்புகிற போல அப்படியே உயிராக இருக்கா? எப்போ பார்த்தாலும் ரெண்டு பேரும் கட்டிக்கிறீங்க, கொஞ்சிக்கிறீங்க. எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா வீரா? எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நான் எதுக்காக வந்திருக்கேன்னு நினைக்கிற? இந்த காதல்னால நான் பட்ட வழிய நீ திரும்ப படணும். அதுவும் ஏன் கூட இருந்தே படணும். எனக்கு எப்படி வலிச்சிச்சோ அதே மாதிரி உனக்கும் வலிக்கணும். என் பக்கத்தில் இருந்தே அந்த வலியை உனக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நான் இத்தனை வருஷம் பட்ட வலிக்கு நீ என் முன்னாடி அப்படியே புழுக துடிப்பல்ல, அதான் மருந்து. காதலி, உன்னால் எந்த அளவுக்கு அவளை காதலிக்கணுமோ அந்த அளவுக்கு காதலி. அப்படியே உங்கள் ரெண்டு பேத்தையும் பிரிக்கும் போது நீ அப்படியே துட்டிப்ப பாரு. அதை அப்படியே பார்க்கும் போது எனக்கு எல்லாருக்கும் வச்சிருக்கேன், சும்மா விட மாட்டேன். அந்த நிலாவுக்கு எவ்வளோ தைரியம்! நான் இவ்வளவும் பண்ணியும் நீ அவனை விட்டு விலகலல்ல. காதல் உங்களை பிரிய விட மாட்டேங்குதோ? நான் பிரிப்பேன், இப்போ பிரிக்க மாட்டேன். இன்னும் நீங்கள் உசுராக விரும்பி உயிராக இருப்பீங்கள்ல, அப்போ தான் பிரிப்பேன். அப்பந்தான் என் வழி என்னன்னு உங்களுக்கு தெரியும். இந்த பிஸ்னஸும் எனக்கு தான், இந்த வீராவும் எனக்கு தான். ஏன்னா அவன் எனக்கு உரிமைப்பட்டவன். நான் தான் அவனை முதல்ல நேசித்தேன். அதனால் அவன் எனக்கு தான் வேணும், என் கூட இருக்கணும். ஆனால் அவனை நான் காதலிக்க மாட்டேன். நான் சிரிக்கும் போது அவன் சிரிக்கணும். நான் அவனை வெறுக்க ஆரம்பித்தேன்னா அவன் புழுவா துடிக்கணும். என் காதலை தூக்கி எறிஞ்சல, நீ அனுபவிக்க வப்பா இந்த லேக்கா. சும்மா வந்திருக்கன்னு மட்டும் நினைக்காத. இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் உனக்காக,
இன்னமும் பண்ணுவேன். உன்னை அடையிறதுக்கு என்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணுவேன். வாலிகா, என்ன திடீர்னு என் ஆபீஸ் பக்கம் வந்திருக்கா? ஏய் வீரா, இன்னும் என் மேலே உனக்கு கோவம் போலையா? சாச்சா, நான் ஏன் உன் மேல கோவப்பட போறேன்? அதெல்லாம் இல்ல. நீ பேசுறதுலே தெரியுது. சாரி வீரா, நான் உன்கிட்ட சாரி கேட்கணுன்ட்டு தான் வந்தேன். சாரியா? எதுக்கு? என்ன வீரா, இப்படிலாம் பேசுற? ஐ ரியலி சாரி. மார்னிங் நடந்ததுல ஏன் தப்பு தான். அது உன் மேலே எந்த தப்பு இல்லை. நீ என்கிட்ட கரெக்டாக தான் சொன்ன. ஆனால் என்னால் தான் புரிஞ்சுக்க முடியல. நான் இந்த பிஸ்னஸுக்கு புதுசு இல்லை, எப்படி நடந்துக்கணும்னு தெரியல. அதனால தான் எனக்கு தோணுனதை அப்படியே பேசிட்டேன். உனக்கு தான் தெரியுமே, நான் எதையும் மனசில் வச்சுக்க மாட்டேன், டக்கு டக்குன்னு பேசிடுவேனே. அதனால தான் மார்னிங் அப்படி பேசிட்டேன். சாரி வீரா. இல்லக்கா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் எதுவும் நினைச்சுக்கல. எதுக்கு இப்பெல்லாம் பேசிட்டு இருக்க? சாரி எல்லாம் சொல்ல வேண்டாம். உனக்கு தெரியாதுல்ல, அதனாலதான் அப்படி பேசியிருக்க. இப்போ நீ புரிஞ்சுக்கிட்டல, அது போதும். ஆமாம், நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் கண்டிப்பாக அப்படி பேசியிருக்க கூடாது. எனக்கு இந்த ஃபீல்டை பற்றி ஒன்றுமே தெரியலை. டேடி சொன்ன மாதிரி எனக்கு இந்த ஃபீல்டை பற்றி ஒன்றும் தெரியலை. நீ கூட இருந்தால் தான் எனக்கு எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லி தருவேன். காலையில் இப்படிலாம் பேசுவேன்னு நான் எதிர்பார்க்கல. நான் வீட்டில் போய் திங்க் பண்ணி பார்த்தேன். நம்ம பேசுனதெல்லாம் தப்புன்னு அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன். அதான் உடனே உன்னை வந்து பார்த்துட்டு சாரி கேட்டுட்டு அப்புறம் நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு சொல்லிட்டு போகலான்ட்டு வந்தேன். இல்லக்கா, இது நமக்குள்ள செட் ஆகாது. நீ வேணா வேற யாரையாச்சும் பார்ட்னரா சேர்த்துக்க. நமக்கு ஆரம்பத்திலே 2 பேரோட கருத்தும் எதிர்மனையா இருக்கு. அப்புறம் மறுபடியும் இந்த பிசினஸ் ஆரம்பிச்சுட்டு பாதியில நம்ம 2 பேரும் சண்டை போட்டேன்னா 2 பேரோட உழைப்பு வீணா போயிடும். அதுக்காக தான் சொல்றேன். நீ வேற யாரையாச்சுன்னா பார்ட்னரா சேர்த்துக்க. டேய், என்னடா இப்படிலாம் பேசுற? ஐ ரியலி சாரிடா. நீ மனசில் எதையும் வச்சுக்காத. எனக்கு இந்த பிஸ்னஸை பற்றி ஒன்றும் தெரியாதுடா. நீ என் கூட இருந்தாதான் நான் இந்த பிஸ்னஸை நல்லபடியாக பண்ண முடியும். நான் மார்னிங் பேசுனது தப்பு தான். அதுக்காக இப்படி வேண்டான்லாம் சொல்லாத. உன்னை நம்பி தானடா இந்த ப்ராஜெக்டே நான் கையில் எடுத்திருக்கேன். நீ இப்படிலாம் சொல்லாதடா ப்ளீஸ். நான் இனிமேல் நீ சொல்கிறது எல்லாத்தையும் கேட்குறேன். இந்த பிஸ்னஸை நீ எங்கே ஆரம்பிக்கணும், எப்படி பண்ணணும்னு எல்லா டீட்டெயிலையும் நீனே சொல்லு. நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். நீ எப்படிலாம் பண்ணணும்னு நினைக்கிறியோ அதுபடியே நம்ம ஆரம்பிச்சுக்கலாம். அதுக்காக நீ என்னோட பார்ட்னராக இருக்க மாட்டேன்னு மட்டும் சொல்லாத. நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லையா? இந்த ஃப்ரெண்டு தப்பு பண்ணா நீ அதை மன்னிச்சு ஏற்றுக்க மாட்டியா? இல்லக்கா, நீ இப்போ கூட அவசரமா முடிவெடுக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. நீ இன்னும் கொஞ்சம் யோசி. ஏன்னா என்னோட பிசினஸ் இருக்குங்கிறது வேற, நீ மைண்ட்ல வச்சிருக்கிறது வேற. என்னோடதும் கண்டிப்பா சிங்க் ஆகாது. நாளைக்கு மறுபடியும் பிரச்சனை வந்தா தேவையில்லாம நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள தான் விரிசல் விழும். அதுக்காக தான் சொல்றேன். நம்ம பிசினஸ் பார்ட்னரா இல்லாம இருந்தா என்ன, நம்ம நல்ல ஃப்ரெண்டா இருக்கோம், ஃபேமிலி ஃப்ரெண்டா இருக்கோம், அது போதுமே. ஐயோ, இதுக்கு மேலே இவன் கிட்ட நான் இறங்கி போகணுமா? டாடி. டேய் வீரா, ஐ ரியலி சாரிடா. இந்த ஊரில் எனக்கு உன்னை தவிர வேற யாரையும் தெரியாது. அது உனக்கே நல்லா தெரியும். என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, வெல்யூஷனு எல்லாமே நீ தான். நான் உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணாக இருந்திருக்கேன். உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு தப்பு பண்ணா அதை மன்னிக்க மாட்டீங்களா? அப்படி நினச்சிக்கடா. நான் ஏதோ தெரியாமல் பேசிட்டேன். உனக்கே தெரியும், எனக்கு மம்மி கிடையாது, டாடி மட்டும்தான். மம்மி இருந்திருந்தா எனக்கு நல்லது கெட்டதெல்லாம் சொல்லி என்னை நல்லபடியாக வளர்த்துருப்பாங்க. நான் டாடி கூட இருந்ததுனால எது ரைட்டு எது ராங்கனே தெரியல. அதனால தான்டா நான் ஏதோ தெரியாமல் பேசிட்டேன். ப்ளீஸ்டா, இனிமேல் நான் எதுவும் பேச மாட்டேன். இந்த ஃப்ரெண்டு தப்பு பண்ணா அதை நீ தானடா சரி பண்ணணும். எனக்குன்னு இந்த ஊரில் நீ மட்டும்தானே இருக்க. டாடியும் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் எனக்கு யார் துணையாக இருப்பா? இப்போ நீயே இப்படி பேசுனா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. சாரிடா. நான் என்ன பண்ணா, நான் செஞ்ச தப்ப நீ மன்னிப்ப சொல்லு. ஐ ரியலி சாரி வீரா. ப்ளீஸ், இந்த பிஸ்னஸை நம்ம சேர்ந்து ஆரம்பிப்போம். இதுக்கப்புறவே உன்னோட விருப்பம். நான் உங்கள் வீட்டு பொண்ணா நினச்சா நீ ஒத்துக்க, இல்லைனா வேண்டாம், விட்டு. என்ன இருந்தாலும் எனக்குன்னு யார் இருக்கா? எனக்குன்னு எங்கள் அம்மா இருந்தால் கண்டிப்பாக என்னை நல்லா வளர்த்துருப்பாங்க, நல்லது கெட்டது சொல்லி. ஆனால் எனக்கு தான் அம்மா இல்லை. நீ அந்த இடத்துல இருந்து எனக்கு நல்ல விஷயங்களெல்லாம் சொல்லி கொடுப்பேன்னு பார்த்தேன். சரிடா, பரவாயில்ல. நான் மறுபடியும் ஃபாரினுக்கே போயிடுறேன். சாரிடா. லேக்கா, எதுக்கு இப்படி ஃபீல் பண்ற? நான் உனக்கு தப்பாலாம் நினைச்சுக்கல. நீ அப்படி பேசுனது எனக்கு சடன்லி கோவம் வந்துட்டு, அதனால தான் நான் வந்துட்டேன். மற்றபடி எனக்கு உன் மேல எந்த கோவமும் கிடையாது. எதுக்கு இப்ப அம்மா இல்ல அப்படின்லாம் ஃபீல் பண்ற? அவங்க நம்மளை விட்டு போனாலும் நம்ம கூட வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. நீ அதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணாத. உனக்கு நான் இருக்கேன், இந்த ஃப்ரெண்ட் இருக்கேன். உனக்கு எல்லா விஷயத்தையும் நான் கத்து தரேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து பிசினஸ் பண்ணலாம், சரியா? நீ எங்கேயும் போக வேண்டாம், நீ இங்கே இரு, எங்க வீட்டுல வந்து இரு. உனக்கு எல்லா விஷயத்தையும் எங்க வீட்டுல உள்ளவங்க, எங்க அம்மா எங்க அக்கா எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க, சரியா? நீ அம்மா எல்லாம் ஃபீல் பண்ணாத. நாளைக்கு நீ லேண்டுக்கு வந்துரு, நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், சரியா? தேங்க்யூ வீரா. நீ என்னை இவ்வளோ சீக்கிரத்தில் புரிஞ்சுப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. எங்கே என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டை நான் இழந்துருவணும்னு பயந்துட்டேன். நாளைக்கு நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஓகே? நீ என்ன சொன்னாலும் சரி, நான் எதுக்குமே மறுப்பு தெரிவிக்க மாட்டேன். உன்னோட ஐடியா படியே நம்ம பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம், ஓகே? சரி லேக்கா, நீ அப்போ மார்னிங் சைட்டுக்கு வந்துரு, நம்ம ஒர்க் ஆரம்பிச்சிடலாம். ஓகே வீரா. இப்போ இவனை அனுப்பக்கூடாது. வீரா, நம்ம 2 பேரும் சேர்ந்து லஞ்சு சாப்பிடுவோம், வரியா?
லஞ்சா இல்ல லேக்கா நாளைக்கு சாப்பிடலாமே. இன்னைக்கு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. உனக்கு என்ன வேலை இருக்குன்னு எனக்கு தெரியாது. இல்லை ப்ளீஸ்டா, நீ தான் என்னை மன்னிச்சிட்டல, அதுக்காக என் கூட லஞ்சுக்கு வா. நீ லஞ்சுக்கு வந்தா நீ என்னை உண்மையிலே மனசார மன்னிச்சிட்டேன்னு நான் ஏற்றுக்கிடுவேன். இல்லைனா விடு, வேண்டாம். அப்படி இல்ல லேக்கா, எனக்கு ஒரு வேலை இருக்கு, அதனாலதான் சொல்றேன். நம்ம இன்னொரு நாள் போலாமே. வேணாண்டா, பரவாயில்ல, எனக்குன்னு யார் இருக்கா, நானே பார்த்துக்கிறேன். ஓகே. ஐயோ, ரொம்ப ஃபீல் பண்றாளே. சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் இப்போ வந்துடுறேன். சரி வீரா, நான் வெயிட் பண்றேன், நீ போயிட்டு வா. போடா சென்டிமெண்ட் ஃபூல். எப்படி பேசினா நீ என் வழிக்கு வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். உன்னோட வீக்னஸ் என்னன்னு எனக்கு தெரியாதா? அந்த வீக்னஸை உண்டாக்குனவளே நான் தானே. அம்மா சென்டிமெண்ட்டை எடுத்தனா கண்டிப்பா நீ என் வழிக்கு வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் அதை வச்சே உன்னை கவுத்தேன். இன்னும் முழுசா உன்னை என் பக்கம் வர வைப்பேன். உன்னை வச்சு பல காரியங்களை நான் சாதிக்க வேண்டியது இருக்கு. எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த இடத்துக்கு நான் வருவேன். அதுக்கப்புறமே நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜாலியா நான் இருப்பேன், சரியா? ஆனால் நீ இருக்க முடியாது. நான் மட்டும்தான் உன் கூட ஜாலியாக சந்தோஷமாக இருப்பேன். நான் பட்ட கஷ்டம், வேதனை, வலி, 5 வருஷம் உன் குடும்பத்தால் நான் பட்ட வேதனைக்கு எல்லாத்துக்கும் முடிவு கட்டாமல் நான் போக மாட்டேன். அதுக்காக தானே அங்கேருந்து இங்கே வந்திருக்கேன். உன்னை விடுவேன்? ஹே நிலா, இப்போ என்னமோ அவன் உன் மயக்கத்தில் இருக்கலாம். சீக்கிரத்தில் அவனை என் பக்கம் நான் திருப்ப வேண்டியே. அப்போ பாரு இந்த லேக்காவை. இப்போ தானே என் ஆட்டமே ஆரம்பிச்சிருக்கு. இனிமேல் தான் சூடு பிடிக்கும். எல்லாவனும் அலறி அடிச்சுக்கிட்டு ஓடுவீங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கா வச்சிருக்கேன் வேட்டு. ஐயோ, இவகிட்ட இப்ப எப்படி சொல்றது? தப்பா நினைச்சுக்கிட்டா. ஆனா லேக்கா வேற ஃபீல் பண்றா. என்ன பண்றது? நிலா, என்ன மாமா? அது அது வந்து மாமா என்னாச்சு? இல்ல நிலா, லேக்கா வந்திருக்கா. சரி மாமா, நீ அவங்க கூட போயிட்டு வா. இல்ல நிலா, அவ ரொம்ப ஃபீல் பண்றா. அதான். எதுக்கு மாமா இப்படி தயங்கி தயங்கி பேசுற? உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்ல, எனக்கு எதுக்கும் விளக்கம் கொடுக்காத. எனக்கு என் மாமாவை பத்தி நல்லா தெரியும். நீ எதுவும் சொல்ல வேண்டாம். பரவாயில்ல, நீ போயிட்டு வா மாமா. நான் வீட்டுக்கு போய்க்கிறேன், எந்த பிரச்சனையும் இல்லை. அது இல்லடி, நீ அந்த மாதிரி தானே என் கூட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கணும்னு நினைச்சிருப்ப. இந்த நேரத்துல நான் உன்னை விட்டுட்டு போறது எனக்கு என்ன முடிவு பண்றதுனே தெரியலடி. நான் எதுவும் நினைச்சுக்கல. என் மாமா மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. பாவம் மாமா, அவங்களுக்கு ஃப்ரெண்டுன்னு நீங்க தானே இருக்கீங்க. பாவம் அம்மா இல்லைன்னு வேற சொல்றாங்க. அந்த இடத்துல இருந்து நீங்க தான் அவங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கணும் மாமா. உங்களை நம்பி தானே இங்க வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள நீங்க தானே மாமா பாத்துக்கிறணும். இந்த பாருங்க, உங்ககிட்ட சண்டை போட்டு கொஞ்ச நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள உங்ககிட்ட சாரி கேட்க வந்துட்டாங்க. உங்க மேல அவங்களுக்கு அதிகமான அன்பு இருக்க போய் தானே வந்திருக்காங்க. நம்மளும் அதே மாதிரி அவங்கள பாத்துக்கணும்ல மாமா. பரவாயில்ல மாமா, நீங்க அவங்க கூட வெளியில போறதா இருந்தா போயிட்டு வாங்க. ஏதாச்சும் வேலை இருந்தா முடிச்சிட்டு வாங்க. நம்ம இன்னைக்கு இல்லைன்னா என்ன, நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம், பேசலாம். நான் உங்க கூடயே இருக்கிறேன். உங்க நிலா தானே மாமா, உங்க நிலா எப்போதும் உங்க கூட தான் இருப்பா. நீங்க ஃபீல் பண்ணாம போயிட்டு வாங்க மாமா. இங்க வாடி. என்னாச்சு மாமா? உன்ன மாதிரி ஒரு மனைவி எனக்கு கிடைக்க நான் உண்மையிலேயே ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணிருக்கணும்டி. நான் சொல்றதுக்குள்ள என் மனசுல இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு அப்படியே நடந்துக்கிறடி. நான் எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதுக்கு ஒரு தெளிவான முடிவு உங்ககிட்ட இருந்து எனக்கு கிடைச்சிருது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. இதே மாதிரி இப்படியே பல ஜென்மங்கள் உன் கூட சேர்ந்து வாழணும்டி. எந்த சூழ்நிலையிலையும் நான் உன்னை கைவிட மாட்டேன்டி. இதே மாதிரி எப்போதும் என் கூடயே நீ இருக்கணும்டி. நான் ஒரு பெரிய அதிர்ஷ்டசாலிடி. ஏன்னா உன்ன மாதிரி எனக்கு ஒரு மனைவி கிடைச்சிருக்கா. நான் அப்போ எவ்வளவு பெரிய பாக்கியசாலியா இருப்பேன். நீ என்னோட பொக்கிஷம், என் உசுறு. நான் உன்னை எதுக்காகவும் இழக்க மாட்டேன்டி. இதே மாதிரி எப்போதும் நீ எனக்கு புரிஞ்சு நடந்துக்கணும். நானும் இதே மாதிரி உன் மேல அன்பையும் ஆசைகளையும் காதலையும் கொட்டி கொட்டி உனக்கு கொடுக்கணும்டி. இந்த ஜென்மம் இல்ல, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி, இந்த நிலா தான் எனக்கு பொண்டாட்டி. இந்த வீரா இந்த நிலாவுக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி என் செல்லம். நீ என் மேல வச்சிருக்க அன்புக்கும் நம்பிக்கையும் முன்னாடி நல்லா அது தகுதி உள்ளவனான்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலடி. அந்த அளவுக்கு நீ என் மேல நம்பிக்கையும் அன்பும் வச்சிருக்க. இந்த அன்பை யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன்டி. ஐயோ மாமா, ஏன் இவ்வளவு பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசுற? அப்பெல்லாம் பேசாத. எனக்கும் உன்னை பிடிச்சிருக்கு, உனக்கும் என்ன பிடிச்சிருக்கு. நம்ம 2 பேரும் நம்மளே புரிஞ்சுக்கிறோம். இது போதாதா? ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு வாழ்ந்தாலே நம்ம வாழ்க்கையில கசப்பான நிகழ்வுகளே வராது. எல்லாமே சந்தோஷமா தான் இருக்கும். நீ இதுக்காக இப்படிலாம் ஃபீல் பண்ணாத மாமா. நான் ஏன் ஃபீல் பண்ண போறேன்? எனக்கு இப்படி ஒரு தங்கமான கொண்டாடி கிடைச்சிருக்கா, நான் போய் ஃபீல் பண்ணுவேனா? இதெல்லாம் கொண்டாடக்கூடிய விஷயம்டி.
சரிடி, நம்ம நைட்டு மீட் பண்ணலாம். நான் நைட்டு உங்க வீட்டுக்கு வந்துடுறேன், சரியா? அங்க வச்சு நம்ம நிறைய பேசலாம். சரி மாமா, அவங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்றாங்க. நீ போயிட்டு வா, சரியா? இனிமேல அவங்க ஏதாச்சும் சொன்னா நீ தப்பா நினைச்சுக்காத. அவங்களுக்கு புரிதல் இல்ல, அதனால அப்படி பேசுறாங்க. நீ எடுத்து சொன்னா அவங்க புரிஞ்சுப்பாங்க. சரியா மாமா? நீ போயிட்டு வா, நான் வீட்டுக்கு போறேன், சரியா? நான் போற வழியில உன்னை வீட்டுல விட்டுட்டு போட்டுமா? மாமா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் போய்க்கிறேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் முடிச்சிட்டு வீட்டுக்கு போய்க்கிறேன், சரியா? நீ போயிட்டு வா மாமா, அவங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பாரு. சரிடி என் பொண்டாட்டி, செல்ல பொண்டாட்டி. உனக்கு நைட்டு இந்த மாமா ஏதாச்சும் வாங்கிட்டு வரணுமா? சொல்லு, நான் வாங்கிட்டு வரேன். ஐயோ மாமா, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம். நீ என்னை பார்க்க வருவல்ல, அது போதும். ஏதாச்சும் கேளுடி, என்ன கேட்டாலும் வேண்டாம் வேண்டாம்னு சொல்ற. அதான் இப்போ நீ கொடுத்துடலாம் மாமா, இது போதும் எனக்கு. என்னடி சொல்ற? இது போதுமா? போதும் மாமா, எனக்கு இதுவே போதும். நீ எதுவும் எனக்கு வாங்கி தர வேண்டாம். எனக்கு தேவைப்படும் போது நானே கேட்குறேன். இல்லடி, இது போதுமான்னு கேட்டேன். மாமா பத்தியா, உன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்ட, தொலைச்சிருவேன் பத்துக்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இல்லடி, வேணும்னா சொல்லு, நான் கொடுத்துட்டு போறேன், பிரச்சனை இல்லை. ஐயோ மாமா, மானத்தை வாங்காத. நீ போ, எதுவாக இருந்தாலும் நைட்டு பார்த்துக்கலாம். நைட்டுக்கா? சரி சரி, நைட்டுக்கு பாத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. மாமா வந்துடுறேன், நைட்டு இதோட ஸ்பெஷலா கொடுக்குறேன், சரியா? உன்னையா? போ மாமா, அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரிடி, நைட்டுக்கு பார்க்கலாம். போயிட்டு வரச்சலாம். நீ பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போகணும். நீ வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இந்த மாமாவுக்கு கண்டிப்பா கால் பண்ணி சொல்லணும் நான் வீட்டுக்கு வந்துட்டேன்னு, சரியா? சரி மாமா, நான் சொல்லிடுறேன், நீ போயிட்டு வா.